வணக்கம் நண்பர்களே, இது ஜிடிபி யூடியூப் சேனல். பாருங்கள், துண்டாமல்லி செடி வச்சு ஓரளவுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக வந்துச்சு. வீட்டில் வந்து அந்த விதையை வந்து தூவி விட்டாங்க. பாருங்கள், குட்டி குட்டியாக வந்துருச்சு. அதுபோக துளசி வந்து இது பண்ணாங்க லைனாக. பாருங்கள், குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்களா, லைன் கட்டிட்டு வந்து பார்த்தீங்களா, துண்டாமல்லி வந்து வச்சாங்க. செடி அதுவும் வந்து ஓரளவுக்கு கருகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பூ இருக்குது, இன்னும் கருகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எதுக்கு இந்த பூ செடி இதுக்குன்னா, வெளியே போய் ரோஜா பூ வாங்கணும், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு ஏதோ போகணும், ரோஜா பூ வாங்கணுன்னா 30 ரூபா 50 ரூபா சொல்கிறாங்க. வீட்டில் வந்து நம்ம யூஸுக்கு வைக்கிறோம். வீட்டில் வந்து இப்போ பூ இருந்தால் டக்குன்னு இதுப்புக்கு வெளியே போனால் டக்குன்னு பெண்கள் பூ வச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு ஆச்சரியம். பார்த்தீங்களா, வீட்டில் அப்படியே அந்த மாதிரி இந்த மாதிரி பறித்து போடுற விதைகளும் இருக்குது, அப்படியே தூவி போடுற விதைகளும் இருக்குது. கொஞ்சம் ஒரு முகாம் ஒன்று நடத்தினாங்க சமீபத்தில். அதை கொஞ்சம் விதைகளாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இலவசமாக தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வேளாண்மை துறைக்கு போய் விதை வாங்கலான்ட்டு இருந்தேன். சரி, டக்குன்னு ஒரு முகாம் கவர்மெண்ட் சார்பாக ஒரு முகாம் போட்டிருந்தாங்களா, சரி இங்கே நான் ஏதாச்சும் போனேன், நான் வேறு விஷயமாக போனேன். அப்போ தான் விதைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஆதார் கார்டு கொடுத்து அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அதில் வந்து சில இதில் சொன்னாங்க. பார்க்கலாம் வாருங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த கத்திரிக்காய், இந்த வெண்டைக்காய் எப்படி எப்படி போடணும் என்ன அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. விதைகள் கொடுத்தாங்க. பார்த்திங்களா, இது வந்து இந்த செடி வந்து அதை பறித்து ஓரளவு குழி பறித்து தூவி விட்டோம்னா எப்படி அழகாக வந்து பார்த்திங்களா வந்துருச்சு. இன்னும் வந்து லைனாக நெட்ட வேண்டியதுதான். வர நாட்களில் இங்கே துளசி செடி வருது. அப்புறம் அங்கே வந்து துண்டாமல்லி செடி பார்த்திங்களா, லைனாக வந்து துளசி செடி லைனாக வச்சு விட்டா லைனாக வருது. அதே மாதிரி துண்டாமல்லி செடியில் வந்து அந்த பக்கத்தில் லைனாக வச்சு போடுறா. அது ஒரு விதை பாருங்கள். சரி, அந்த விதைகள் என்னென்ன விதைகள் பார்க்கலாம். ஒரு முகாம் கவர்மெண்ட் சார்பு நடத்துனாங்க. அப்புறம் இலவசமாக கொடுத்தா, இலவசமாக நம்ம ஆதார் கார்டு கொடுத்து வாங்கினோம். பார்க்கலாம் பாருங்கள். தரமான விதைகள். இது வந்து தரமான விதைகள்னால் மிளகாய் விதை 3 கிலோ, மிளகாய் விதை 1, பச்சை மிளகாய் விதை, அப்புறம் இது வந்து கொத்தவரை விதை, அப்புறம் இது வந்து தக்காளி. இதெல்லாம் போடலாம். தக்காளி இது வந்து எப்படி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தக்காளி, இது வந்து கீரை, அப்புறம் இது வெண்டைக்காய். தரமான விதைகள். இதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். இது போடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன். நான் உங்களுக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த விதைகளெல்லாம் வாங்கிட்டு வந்து போடணுன்ட்டு. டக்குன்னு நான் ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு முகாம் ஒன்று நடந்துச்சு, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மேலே தான் ஆதார் கார்டில் வந்து எடுத்து போய், அதாவது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள்: இடம் தேர்வு செய்தல், நன்கு சூரிய ஒளிப்படும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், வடிகால் வசதியுடைய மணலும் மண்ணும் கலந்த வளமான இடம் அல்லது செடி வளர்க்கும் பைகள் அல்லது தொட்டிகள் வளர்க்க வேண்டும். விதை விதைத்தல். இந்த விதை வந்து சில விதைகள் வந்து எப்படி விதிக்கணும்னா, வெண்டைக்காய், கொத்தவரை மற்றும் கீரை விதைகளை நேரடியாக அப்படி தூவி விட்டுடலாம். அப்புறம் அந்த தக்காளி நான் சொன்ன பார்த்தியா, துண்டாமல்லி செடி சொன்னோம்னா, அந்த மாதிரி பறித்து தக்காளி, மிளகாய், கத்திரி ஆகிட்டு விதைகளை விதைத்த 1 மாதத்தில் நாற்றுகளாக வளர்த்து பின் நட வேண்டும். விதைகளை வந்து ஆழமாக விதைக்கக்கூடாது. பொதுவாக விதைகளை அவற்றின் விட்டத்தை விட 2 மடங்கு ஆழத்தில் விதைக்க வேண்டும். அப்புறம் நீர் பாய்ச்சுதல். விதையில் 1 நாள் தண்ணீர், 3 நாள் உயிர் தண்ணீரும் ஊற்ற வேண்டும். பின்பு 2 நாட்கள் ஒரு முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும். களைகள் கட்டுப்படுத்தல். களைகள் தென்படும் போதெல்லாம் நீக்க வேண்டும். அதாவது அது என்ன பண்ணணும் சொல்கிறாங்கன்னா, இந்த தக்காளி, இந்த மிளகாய், இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு இடத்துல பறித்து அந்த ஆழம் கம்மியாக இது பண்ணி அது வந்து அந்த நாற்று எடுத்து லைனாக நட்டி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இது போடணும்னு சில அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. அது நாங்கள் போடும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமானது தான். வீட்டுக்கு வந்து காய்கறி வந்து இன்றைக்கெல்லாம் பயங்கரமாக விலையாகி போச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் வந்து இது அத்தியாவசியமான இது தான். நம்ம வீட்டுக்கு தேவையாக போட்டு நம்மளுக்காக வந்து இதை போட்டோம்னா கொஞ்சம் காய்கறி விலைக்கு போல் அதிகமாகி போச்சு. இதுக்கு தான் ரொம்ப நாள் தொலைவிட்டு இருந்தேன். இந்த தக்காளி விதை அதுன்ட்டு ரொம்ப நாள் என்ன வேளாண் தோட்டத்துறைக்கு போனால் கிடைக்குது, கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா கொஞ்சம் தரமாக இருக்குது. எப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தனியார் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சில இன்ஜெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மட்டும்தான் கிடைக்கும். இந்த மஞ்சக்காமலை, இந்த அம்மை, இந்த சில இதில் வெளியே போய் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது.
ரேட்டு கூட வரும். பரவாயில்ல, இது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து நான் விதைக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஏன்னா இந்த செடிகளில் வந்து நாங்கள் வந்து தக்காளி தானே வரும். நாங்கள் வந்து இது பண்ணும்போது தக்காளியில் தானே வரும். இந்த செடிகள் வந்து விதைகள் போடல. இது வரைக்கும் பூ அது மாதிரி தான் போட்டுறோம். இன்னும் வந்து சரி காய்கறி விலை கூட இருக்கிறதுனால சரி இந்த மாதிரி விதைகள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எப்படி போடணுங்க அப்படிங்கிற முறைகள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது உணவு என்பது எத்தனை முக்கியமோ அதே அளவு முக்கியமான சரிவிகித உணவு. இந்த சரிவிகித உணவு வழங்குவதில் காய்கறி மற்றும் பழங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அத்தியாவசியமானது. அன்றாடம் ஒரு தேவை 300 கிராம் காய்கறிகள், இதில் 125 கிராம் கீரைகள் மற்றும் 100 கிராம் கிழங்கு வகைகள் காய்கறி இதர, அதாவது 75 இதர காய்கள் மற்றும் 100 கிராம் பழங்கள். இது வந்து எப்படி இது பண்ணணும், 1 லிட்டரில் வந்து வேப்பெண்ணெய் எப்படி இது பண்ணணும், விவசாயிகளுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நாங்கள் வந்து நெசவு தொழில் இந்த சேரி இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து இது நாங்கள் பார்த்து தான் அப்டேட் கூகுளில் கேட்டு இது பண்ணி இந்த கத்திரிக்காய் இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நமக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு இது பண்ணுறோம். இது வந்து சரி காலையிலே போடலான்னு ஐடியா பண்ணிட்டுருந்தோம். வீட்டில் சரி கொஞ்சம் நேரம் ஆட்டுங்க, சாயங்காலம் டைம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிறகு அந்த பக்கமாக போட்டு அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பாருங்கள். அப்புறம் நைலாக நெட்டி வச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு இடம் கிடக்குதுங்க, தண்ணி வசதியும் இருக்குது. அப்புறம் சூரிய ஒளி படன்ற இடத்துல வைக்க சொல்கிறாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து நாற்று எல்லாம் இது பண்ணணும். சரி நண்பர்களே, சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இது ஜிடிபி யூடியூப் சேனல்.